குழந்தைங்கிட்ட பேசாம they intentionally kept it in the open area. அடுத்த ஒரு 4 ஆண்டுகள் ஒரு கல்லூரி எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக இதுபோல் செய்திருக்கின்றார்கள் என நம்புகின்றேன். ஓப்பன் ஏரியாவில் உங்களெல்லாம் உட்கார வச்சு இந்த ஹீட் அண்ட் டஸ்ட்டுக்கு நீங்கள் பழகிக்கணும். அடுத்த 4 ஆண்டு காலம் முழுமையாக உங்களை தயார்படுத்துவதற்காக உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதை புரிய வைப்பதற்காக இந்த தொடக்க விழா நிகழ்ச்சியை மிக வித்தியாசமாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கல்லூரியினுடைய எல்லா பேராசிரியர் பெருமக்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் யுனைடெட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்ஜினியர் சண்முகம் அவர்கள் நான் பேச வேண்டியதெல்லாம் அவங்களே பேசிட்டாங்க. இன்னும் அதிகமாக அவர் பேசியிருக்க வேண்டும். முதல் நாள் எக்ஸ்பெக்டேஷன் என்ன எதிர்பார்க்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யணும் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் மேனேஜிங் ட்ரஸ்டி ஆஃப் தி யுஇஐ குரூப் டாக்டர் கைலாஷ் குமார் அவர்கள், மேடம் திரைலஷா குமார் கைலாஷ் அவர்கள், செக்ரட்டரி ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் அருண் கார்த்திகேயன் அவர்கள், அடுத்த 4 ஆண்டு காலம் உங்களோட பயணம் செய்யக்கூடிய தினமும் அவங்க முன்னாடி தான் உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது டைரக்டர் ஆஃப் திஸ் இன்ஸ்டிடியூஷன் சிவகுமார் அவர்கள், பிரின்சிபல் ஆஃப் திஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்துல் ராஃப் அவர்கள், அகாடமிக் டைரக்டர் மேடம் மைத்திலி அவர்கள், டைரக்டர் குவாலிட்டி சிஸ்டம்ஸ் சந்திரமோகன் அவர்கள், வைஸ் பிரின்சிபல் யுனைடெட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மேடம் கோகிலா அவர்கள், சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் மேடம் யசோதா அவர்கள், இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர் பெருமக்கள், மிக முக்கியமாக பெற்றோர்கள், வெளியிருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்கள். ஏன்னா ஒரு பக்கம் பெற்றோர்களும் ஒரு பக்கம் மாணவர்களும் 450 மாணவர்கள் இருக்கிறேன். முதல் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோருக்குமே கல்லூரி செல்வதற்கான அரிய வாய்ப்பு கிடைக்காது. இப்போ நீங்கள் சில அமெரிக்கா பல்கலைக்கழகத்துக்கு போனீங்கன்னா அந்த கிராஜுவேஷன் டே நடக்கும்போது சில குழந்தைகள் மேலே ஒரு ஷால் போட்டிருப்பாங்க. த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இன் மை ஃபேமிலி டு கெட் அ டிகிரி அப்படின்னு ஒரு ஷால் போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு அமெரிக்கா யூரோப்பில் நடக்கக்கூடிய அந்த கான்வெகேஷன் அமர்ந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் வர்றாங்க. ஒரு வளர்ந்த நாடில் மேலை நாடில் அவ்வளவு பேர் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் முதலாக அவங்களுடைய ஃபேமிலியில் தலைமுறையில் டிகிரி வாங்குறவங்க நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு இந்தியாவில் எனக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் இன்னைக்கு வந்து முதல் தலைமுறை ப்ராப்ளி உங்கள் ஃபேமிலியில் முதல் டிகிரி நீங்கள் வாங்க போகிறீங்க. இது சாதாரண ஒரு பாதை கிடையாதுங்க. 12 ஆண்டுகள் முழுமையாக அர்ப்பணித்து 10th எக்ஸாம் 12th எக்ஸாம் நிறைய ஆனுவல் எக்ஸாம்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எல்லாம் ஃபேஸ் பண்ணி பை சாய்ஸ் நீங்கள் கோயம்புத்தூர் வரணும்னு நினச்சிருக்கலாம், பை சாய்ஸ் வர வேண்டாம்னு நினச்சிருக்கலாம். உங்கள் ஹார்ட் ஒர்க்கும் ஆண்டவன் 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு உங்களை யுனைடெட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா கவுன்சிலிங் போகிறீங்க, கவுன்சிலிங்கில் ஒரு சீட் அவைலபிள் இருக்கணும், உங்கள் கட் ஆஃப் அது கரெக்டாக இருக்கணும். அதனால் இது வந்து பார்ட் ஆஃப் டெஸ்டினி, பார்ட் ஆஃப் ஃபேட், பார்ட் ஆஃப் யர் ஹார்ட் ஒர்க். அதை முதல்ல நீங்கள் ஏற்றுக்கணும். இந்த நேரத்தில் இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க, யுனைடெட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்கன்னா லாட் ஆஃப் திங்ஸ் ஆஃப் கன்ஸ்பயர்ட் டு பிரிங் யூ ஹியர். நிறைய விஷயங்கள் சேர்ந்து உங்களை இங்கே கொண்டு வந்து அமர வைத்திருக்கிறது. முதல்ல நாம் அதை ஏற்றுக்குவோம், அக்னாலேஜ் பண்ணுவோம். இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறதுக்கான ஹார்ட் ஒர்க்கை நீங்களே உங்களை ஒரு பாராட்டிக்கணும். ஐ கைண்ட்லி ரெக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு கிவ் அ கிளாப் ஃபார் யுவர் செல்ஃப். குழந்தைங்களுக்கு நம்ம எல்லோருமே கை தட்டணும். காரணம், சில நேரம் நம்ம ஹார்ட் ஒர்க் நமக்கே தெரியாது, அது அப்படியே ஓடிடும். பட் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் இங்கே வந்திருப்பீங்க. அடுத்த 4 ஆண்டு காலம், குறிப்பாக 3 ஆண்டு கல்லூரியில் 1 ஆண்டு வெளியே இன்டர்ன்ஷிப் எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் எல்லாம் வெளியே பண்ணுவீங்க. ஸோ இந்த 3 ஆண்டுகளும் கூட கரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா 200 டேஸ் தான் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எஃபர்ட் போடுவீங்க. 200 டேஸ் தான் கிளாஸ் ரூம் டீச்சிங் இருக்கும். பெரும்பாலும் ஹாலிடேஸ், லாங் ஹாலிடேஸ், வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்துடும். அப்போ நீங்கள் டெக்னிக்கலாக பார்த்தா 600 டேஸ் இந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க போகிறீங்க. 600 நாளில் மேடையில் இருக்க உங்களுக்கு பெரிய ஒரு கடமை இருக்குது, உங்களை தயார்படுத்தணும். உங்களுக்கு அதை விட பெரிய கடமை இருக்கு, உலகத்துக்கு தயாராகி நீங்க போகணும். ஏன்னா நெக்ஸ்ட் 50 இயர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் அதுக்கு இந்த கல்லூரி உங்களை தயார்படுத்தி 50 ஆண்டு காலத்துக்கு வெளியே அனுப்புறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க எத்தனை பேர் எம்டெக் படிப்பீங்க, எம்பிஏ படிப்பீங்க எனக்கு தெரியலீங்க. சம் ஆஃப் யூ மைட் ஸ்டடி அ ஹையர் ஸ்டடி, சம் ஆஃப் யூ மைட் நாட் டூ இட். பட் இந்த 600 டேஸ் இஸ் கோயிங் டு ஷேப் யூ. அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ரொம்ப நாட்கள் உங்களுக்கு கிடையாது, ஒன்லி 600 டேஸ். இன்னைக்கு காலையில் நீங்க வந்த, நேற்று ஊர்ல கிளம்புற மாதிரி இருக்கு, இன்னைக்கு காலையில் வந்த மாதிரி இருக்கு, உட்கார்ந்த மாதிரி இருக்கு. இதே பார்த்தீங்கன்னா ஹாஃப் டே போயிடுச்சு. இந்த 600 டேஸ் நீங்கள் கண்மூடி முழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபைனல் கிராஜுவேஷன் டேல வந்து உட்காந்துருப்பீங்க, சீஃப் கெஸ்ட் வந்திருப்பாங்க, ரோபெல்லாம் போட்டிருப்பாங்க, உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஒரு பிளிங்க் ஆஃப் அன் ஐல உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை என்பது மிக வேகமாக ஓடிவிடும். அதனால் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். எவ்ரி மூமெண்ட்டை நான் வாழ போகிறேன், எவ்ரி செகண்டை நான் வாழ போகிறேன், எவ்ரி டே நான் என்னை வாழ போகிறேன், எவ்ரி டே என்னை அர்ப்பணித்து என்னை நான் செதுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இந்த கல்லூரி வாழ்க்கையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை நான் வைக்கிறேன். பிகாஸ் டைம் ஃப்ளைஸ் ஸோ ஃபாஸ்ட், இட் ஃப்ளைஸ் ஸோ ஃபாஸ்ட். நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி கிராஜுவேஷன் டேல, கிராஜுவேஷன் செரமனியில் நீங்கள் அமர்ந்திருப்பீங்க. அதனால் ஒரு நாளும் கண்ட்ரோல் பண்ணி உங்கள் பர்மிஷனோட அந்த டே போகட்டும். நீங்கள் காலையில் எந்திரிச்சேன், நான் ஸ்கூலுக்கு போனேன், காலேஜுக்கு போனேன், அது போயிருச்சு அப்படிங்கிறத விட
யூ கிவ் பர்மிஷன் டு த டே டு லீவ் யூ பிஃபோர் த நெக்ஸ்ட் டே கம்ஸ். அந்த ஆட்டிடியூடோட ஒரு நாளை நீங்கள் பார்க்கணும். அந்த ஆட்டிடியூடோட ஒரு நாளை ஏதாச்சும் ஒன்று கற்றுக்க நீங்கள் பார்க்கணும். பிகாஸ் த வேர்ல்டு இன்னைக்கு நமக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோங்க, இன்னைக்கு நீங்கள் என்ட்ரான உலகம் வேறு, வெளியே வரப்போகிற உலகம் வேறு. 2025 இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்க டே 1. 2029 மே ஜூனில் நீங்கள் டிகிரி வாங்கிடுவீங்க. ஸோ 2029 வில் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற மாதிரி இல்லை. நம்ம நாட்டை பொறுத்தவரை ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்திருக்கலாம், அரசியல் ஒரு பெரிய மாற்றம் இருக்கலாம், அதை நீங்கள் பார்ப்பீங்க. அதே போல் இந்தியா வந்து 2029 உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கும். அனதர் 4 years யூ வில் see it. அதையும் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. இன்னைக்கு தனி மனிதனுடைய வருமானம் $2,500 நாம் இருக்கிறோம். ப்ராப்ளி வில் ஹிட் அபவுட் $4,300 $4,400. அதையும் பார்க்கத்தான் போகிறீங்க. ஸோ இது நீங்கள் கட்டுப்படுத்தாமல் அது பாட்டுக்கு நடக்க போகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ தான் எட்டி பார்க்குது. ஏஐன்னு கேட்குறோம். மேபி 2029 நீங்கள் வெளியே வரும்போது யூ வில் என்டர் இன்டு சம்திங் கால் ஏஜிஐ, ஆர்டிஃபிஷியல் ஜென்ரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். இருக்கக்கூடிய கம்ப்யூட்டிங் பவர், ஒரு ஹியூமன் நாலேஜை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு கம்ப்யூட்டிங் பவர் வந்துடலாம். பாசிபிள். இன்னைக்கு அந்த எட்ஜில் இருக்கும். வி ஆர் ரைட் இன் தட் எட்ஜ். ப்ராப்ளி இன் 4 years யூ வில் சி ஏஐ டூயிங் ஆல் த திங்ஸ். அப்போ இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது இந்த 4 ஆண்டுகளில் உங்களை பாதிக்க போகுது. பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ உங்களை பாதிக்க போகுது. அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும். கல்லூரியினுடைய சேர்மன் அவங்க, ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் சண்முகம் அவங்க சொல்லும் பொழுது, லேப்டாப்பை பயன்படுத்த ஆரம்பிங்க, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. இன்னும் 4 வருஷம் கழிச்சு லேப்டாப் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. காரணம், எல்லா ஏஐயும் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன இயர்போன்ஸ் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்லுது. அந்த அளவுக்கு வந்துருச்சு. அதையும் நீங்க பார்க்க போறீங்க. எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னாங்க, இவ்வளவு டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் நீங்க பார்க்குறீங்க. அடுத்து சோஷியல் சேஞ்ச். எத்தனை பேர் இப்போ ஜென்யூனா கிராமத்தில் இருக்கீங்கன்னு தெரியலீங்க. இன்னைக்கு இந்தியா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 63% நகரத்துக்கு போயிட்டோம், 37% தான் கிராமத்தில் இருக்கும். இன்னைக்கு கிராமம் டு நகரம் ரொம்ப ஆக்சலரேட் ஆகிட்டு இருக்கு. 2029 நீங்க பார்க்கும் பொழுது 70-75% நகரமும் 25% கிராமமாக மாறி இருக்கலாம். சோசியாலஜிக்கல் சேஞ்ச், அதையும் நீங்க பார்க்கத்தான் போறீங்க. எக்கனாமிக் சேஞ்ச். உலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பணங்கிறதுங்க ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மாறிக்கிட்டே இருக்கும். 2020 வேர்ல்டு நம்பர் 1 பணக்காரங்க யாரு, 25 அவங்க வேற, 2000 வேற, 1990 வேற. டெக்னாலஜி மாறும். அதே மாதிரி வேர்ல்டில் வர பிஸ்னஸ் மேன் பில்லியனர்ஸும் மாறிட்டே இருப்பாங்க. ஜூலியர் சீசர் காலத்தில் ஒரு மாடு நீங்க வாங்கணும் அப்படின்னா 1 பவுண்ட் தங்க காசு கொடுக்கணும். ஒரு மாடுக்கு வந்து 1 பவுண்ட் தங்க காசு. ஜூலியர் சீசர் காலத்தில், ரோம் எம்பையர். இன்னைக்கு யாராச்சும் ஒரு மாட்டோட விலையை சொல்ல முடியுங்களா? 65,000, 70,000, 80,000. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுடைய விலை வந்து 1 பவுண்ட் தங்க காசு தான் இருக்கு. ஸோ மாட்டினுடைய விலையை பொறுத்தவரை 2000 ஆடுகளாக அது மாறலாம். அதே ரேட்டில் அப்படியே இருக்கு. அதே 1 பவுண்ட் ஈக்குவலண்டா அந்த மாடு பார்த்தீங்கன்னா 60,000, 70,000, 80,000 இருக்கும். ஆனால் மிச்சம் எல்லா பொருளும் எக்கனாமிக்ஸில் மாறிடுச்சு. லேண்ட் காஸ்ட் மாறிடுச்சு. டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் எல்லாம் மாறிடுச்சு. ஸோ அந்த எக்கனாமிக் சேஞ்சையும் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ அதில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இன்னைக்கு இந்தியா அதே போல 2025 ஒரு அருமையான இடத்துல நாம் இருக்கோம். எக்ஸ்ட்ரீம்லி ரைட் பிளேஸில் நாம் இருக்கோம். 2029 இன்னும் பெட்டரான பிளேஸுக்கு போவோம். உங்கள் இளமையெல்லாம் கொடுத்து அடுத்த 20 ஆண்டு காலம் இந்த நாட்டுக்கு நீங்கள் உழைப்பீங்க. உங்களுக்காக உழைப்பீங்க, குடும்பத்துக்காக உழைப்பீங்க, சமுதாயத்துக்காக உழைப்பீங்க. அப்போ இன்னும் இந்த எக்கனாமிக் மிராக்கல்ல நீங்கள் பங்கேற்க போறீங்க. யாருக்கும் இல்லாத ஒரு பெரிய வாய்ப்பு. யூ வில் பி பார்ட் ஆஃப் இந்தியாஸ் growth ஸ்டோரி. இந்தியாவுடைய முழு growth ஸ்டோரியில் உங்கள் ஏஜ் நீங்கள் பங்கேற்கணும். நீங்கள் படித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம பீக்குக்கு போயிட்டு இருப்போம். நீங்கள் வேலை செய்யக்கூடிய முதல் 20 ஆண்டுகள் இந்தியாவை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதார நாடாக கொண்டு போய் நிப்பாட்டுறதுல உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மேடையில் இருக்கிற எல்லோருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஒரு 20வது இடத்துல இருந்து 15வது இடம், 15வது இடத்துல இருந்து 12வது இடம் அப்படிதான் கொண்டு வர முடிஞ்சதோ தவிர, இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் 2029 இருந்து 2047 18 வருஷத்துல உலகத்தினுடைய 3வது இடத்திலிருந்து உலகத்தினுடைய முதல் இடத்துக்கு நீங்க கொண்டு போக போறீங்க. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது உங்க ஜெனரேஷனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பிரிவிலேஜ். இட்ஸ் a privilege, இட்ஸ் a honor, இட்ஸ் a responsibility. யாருக்கும் இல்லாத பிரிவிலேஜ் உங்களுக்கு இருக்கு. அதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அடுத்த 4 ஆண்டு காலம் எந்த அளவுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்க யோசிக்கணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கீங்க. காலேஜ் எப்படி இருக்குன்னு தெரியாது, எவ்வளவு பெருசுன்னு தெரியாது, என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு தெரியாது. அடுத்த ஒரு வாரம் உங்களுக்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நடக்கும். ஒன்னொன்னா காட்டுவாங்க. லைப்ரரி, லேப் எல்லாத்தையும் நீங்க பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. வேற வேற டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. அவங்களாம் பழகிறதுக்கு எப்படி இருந்தாலும் அந்த 1 மாசங்கிறது யூ வில் ஜஸ்ட் கெட் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங். நீங்க எவ்வளவு வேகமா செட்டில் ஆகுறீங்களோ அவ்வளவு கூட நமக்கு நல்லது.
மிக வேகமாக நீங்கள் செட்டில் ஆகணும். அவங்க சொன்னது போல காலேஜில் நீங்கள் பாஸ் அவுட் ஆகும்போது நோபடி இஸ் கோயிங் டு ஆஸ்க் யூ மார்க்ஸ். 12th நாங்கள் மார்க் கேட்போம், காலேஜில் டிகிரி வாங்கினியான்னு மட்டும்தான் கேட்போம். காலேஜ் நீங்கள் படித்ததுக்கப்புறம் எல்லாரும் கேட்கறது பையன் டிகிரி வாங்கிட்டாங்களா, டிகிரி ஆயிடுச்சுங்களான்னு கேட்பாங்க. யாருமே மெக்கானிக்கல் டிகிரியில் 89% வாங்கினாருங்களா 87.5 வாங்கினாரா யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ காலேஜ் இஸ் ஆல் அபவுட் அ டிகிரி, அது மட்டும்தான் நமக்கு தேவை. ஸ்கூல் எல்லாமே மார்க் வேணும், என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணணும். ஒரு மார்க்கில் கட் ஆஃப் சொன்னாங்க இல்லைங்களா, அந்த ஒரு கட் ஆஃபில் 1000 பேர் குழந்தைங்க இருக்காங்க. அதனால் காலேஜை பொறுத்தவரை முழுமையாக உங்களை செதுக்குவதற்காக பயன்படுத்திக்கணும். எனக்கு ஆங்கிலம் அந்த அளவுக்கு பேச தெரியாது, பயன்படுத்துங்க, இந்த ஃபோரத்தை பயன்படுத்துங்க. நிறைய கிளப் இருக்கு, பங்கேறுங்க. இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் நாலேஜ். என்னோட பர்சனாலிட்டி நான் டெவலப் பண்ணிக்கணும், தயவு செஞ்சு குரூப் ஆக்டிவிட்டி, ட்ராமா அதெல்லாம் பங்கேறுங்க, பர்சனாலிட்டி டெவலப் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் பார்த்து போகணும். யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த், வாட் இஸ் யுவர் வீக்னஸ். இன்னைக்கு நான் எங்கிருந்து வந்திருக்கேன் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அடுத்த 600 நாட்கள் இந்த கல்லூரியில் எப்படி பயன்படுத்திக்க போற நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இது என்னோட 2வது விஷயம். உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்கு. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை கேட்டால் கூட லைப்ரரி எத்தனை டைம் போயிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு யாராச்சும் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் 10 டைமுக்கு மேலே லைப்ரரி போயிருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு கின்னஸ் ரெக்கார்ட் நம்ம கொடுக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னையும் உட்பட கல்லூரியில் 10 முறைக்கு மேலே யாரும் லைப்ரரிக்கு போகல. ஏன்னா புக்கு வந்துருது, தேவையான புக் இருக்குது, ரெஃபரன்ஸ் புக் இருக்குது. நீங்கள் அதை வித்தியாசப்படுத்த முடியுமான்னு பாருங்கள். லைப்ரரி அப்படிங்கிற இடம் உங்களுடைய சோஷியல் லைஃப் தாண்டி அங்கே நீங்கள் போகணும். அங்கே போய் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். பாருங்கள், லேப் குரூப் ஆக்டிவிட்டிக்கு நேரம் கொடுங்க. காலேஜ் என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்குது, எஸ் யூ ஹவ் டு என்ஜாய் யுவர் டைம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் எவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க? என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன 50 வருஷம் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கும் பொழுது எதற்காக எல்லா என்ஜாய்மெண்ட்டையும் அந்த 3 வருஷத்தில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸோட நிறைய டைம் கொடுங்க. அதே நேரத்தில் லைப்ரரி முக்கியமான இடத்துக்கும் நீங்கள் நேரம் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இது ஆரம்பத்தில் இதெல்லாம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசைங்க. பட் மிக முக்கியமாக என்னுடைய பேச்சில் நான் முக்கியமாக பேச விரும்புகிறத இனிமேல் தான் நான் பேச போகிறேன் உங்களுக்கு. நான் வாட் இஸ் எஜுகேஷன்? சுவாமி விவேகானந்தர்கிட்ட கேட்டாங்க, சார் கல்விங்கிறது என்ன, எஜுகேஷன் உண்மையாலும் தேவையான? சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அருமையாக சொன்னார், மேன் இஸ் ஆல்ரெடி பார்ன் பெர்ஃபெக்ட். ஒரு மனிதன் உருவாகும் பொழுதே பெர்ஃபெக்டாக உருவாயிட்டான். சம்டைம்ஸ் இட் இஸ் தி எஜுகேஷன் தட் ஹஸ் ரூயின்ட் ஹிம் அப்படின்னார். ஒரு மனிதன் பிறக்கும் போதே பெர்ஃபெக்ட், சில டைம் கல்வி தான் அந்த மனிதனை கெடுத்துருது அப்படி. அப்ப விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னாங்க, வாழ்க்கை பாடத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். இட் இஸ் நாட் அபவுட் லேர்னிங் என்விரான்மெண்ட் பை ராட் லேர்னிங், மக்கப்பிங், வாமிட்டிங், ரைட்டிங் எக்ஸாம், கெட்டிங் எ டிகிரி. இல்லை, இன்னைக்கு நீங்க ரியல் எஜுகேஷனை புரிஞ்சுக்கணும். ரியல் எஜுகேஷன் இஸ் ஒரு என்விரான்மெண்ட்ல நீங்களே தேடி தேடி போய் கத்துக்கணும். தட் இஸ் ரியல் எஜுகேஷன். ஸ்கூல் வரைக்கும் ஸ்பூன் ஃபெட் பண்ணிட்டாங்க, கிளாஸ் ரூம் உட்கார வச்சுட்டாங்க, டைம் அடிச்சாங்க, பெல் அடிச்சாங்க, லஞ்ச் பிரேக் கொடுத்தாங்க, டீ பிரேக் கொடுத்தாங்க, உட்கார வச்சாங்க, படிச்சாங்க, மார்க் வாங்கிட்டோம். நவ் அந்த மாடல் நீ ஒர்க் அவுட் ஆகாதுங்க. தட் மாடல் இவங்க வச்சிருக்கிறது ஒரு பேர் மினிமமா அட்டெண்டன்ஸ் வேணும் அப்படிங்கறதுக்காக ஒரு கிளாஸ் ரூம் செட்டப் வச்சிருக்காங்க. 60% கீழே வாங்கினீங்கன்னா நான் ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டேன், நீங்க வர முடியாது. ஏன்னா காலேஜுகளில் பசங்க வரவே மாட்டாங்க. அதுக்காக எல்லாமே நான் கிளாஸ் ரூம்ல கத்துக்குவேன் நீங்க நினைக்க கூடாது. காலேஜ் இஸ் ஆல் அபவுட் இங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஒரு என்விரான்மெண்ட்டை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கலாம். இட் இஸ் அன் எனேபிளிங் என்விரான்மெண்ட், அவ்வளவுதான். உங்க வண்டியில பெட்ரோல் போடுற மாதிரி தான் உங்க கிளாஸ் ரூம். அதை தாண்டி கத்துக்க வேண்டியதெல்லாம் நீங்க கத்துக்கணும். பார்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், கேம்பஸ் ஆக்டிவிட்டி, இதுல ரொம்ப நேரம் நீங்க கொடுங்க. இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பான ஒரு அறிகுறை. நான் சிலதை செஞ்சிருக்கேன், சிலதை நான் செய்யலைங்க, மொத்தமாக கலந்து உங்களுக்கு சொல்றேன். நான் செய்த நல்லதை நீங்க செய்யுங்க, நான் செய்த தவறை நீங்க செய்யாதீங்க அப்படிங்கிறக்காக. ஸோ கிளாஸுக்கு போங்க, பட் லாட் ஆஃப் லேர்னிங் இஸ் அவுட் சைட் தி கிளாஸ் ரூம். ப்ளீஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தட். அடுத்து 2வது மிக மிக முக்கியமானதுங்க, இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு ரைஸ் அ சைல்டு அப்படிமா. ஒரு கிராமமே சேர்ந்து தான் ஒரு குழந்தையை வளர்க்க முடியும். இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா யாரோ 10 பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணி உட்கார்ந்துருக்கீங்க. அந்த 10 பேர்த்துல மிக முக்கியமானவங்க அப்பா அம்மா. அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்பா அம்மா அங்கே வர்றதுக்கு காரணம் அவங்க அப்பா அம்மா, அவங்க தாத்தா பாட்டி, அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறது இட்ஸ் யுவர் ப்ரிவிலேஜ். ஒரு வளர்ந்த ஒரு நகரத்தில், கோயம்புத்தூரில் நான் இந்த கல்லூரி யூஐடியில் நான் படிக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இட் இஸ் அ ப்ரிவிலேஜ் அண்ட் ஹானர் யுவர் ஃபேமிலி ஹேஸ் கிவன் யூ. அதை எப்பவுமே மறந்துடாதீங்க. உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜும் ஹானர் கொடுத்து உங்களை உட்கார வச்சிருக்காங்க. ஸோ ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னாங்க, உங்கள் காலேஜ் வாழ்க்கை உங்கள் லைஃப்பை மாற்றும். கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்க போகிறீங்க. இதுக்கப்புறம் ஜாபுக்கு தூரமாக போக போகிறீங்க, வேறு வேறு ஊருக்கு போவீங்க. ஸோ அப்பா அம்மாவோட உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் என்பது கல்லூரியிலிருந்து குறைய ஆரம்பிக்கும். நான் அப்பா அம்மாவோட வாழ்ந்தேன், அப்பா அம்மாவோட இருந்தேன்னு சொல்கிறேன். நீங்கள் கல்லூரியிலிருந்து அப்பா அம்மாவோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் குறையும். அதை நீங்கள் கான்ஷியஸாக நான் வச்சுக்கணும். அவங்க இல்லைன்னா நீங்கள் இல்லை, அத்தனை பேர் பின்னாடி இல்லைன்னா நீங்கள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கான்ஷியஸாக நான் வச்சு
அப்பா அம்மாவோட அந்த குறையக்கூடிய நேரத்தை குறையாம நீங்க பார்த்துக்கிட்டே வரணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சோஷியல் லைஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு நீங்க என்ன செஞ்சாலும் உங்க ரூட்ஸை மறந்துடாதீங்க, வேர் யூ கேம் ஃப்ரம் மறந்துடாதீங்க. கல்லூரியில் அதை கான்ஷியஸா அக்னாலேஜ் நீங்க பண்ணுங்க அப்படிங்கிறது என்னுடைய இரண்டாவது முக்கியமான வேண்டுகோள். மூன்றாவது மிக முக்கியமானது, எனக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி டோன்ட் வாண்ட் எனி மோர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். அதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நான் யூஐடியில் இருக்கேன், ஐ எம் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஃபென்டாஸ்டிக். ஐ எம் அ மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஃபென்டாஸ்டிக். இந்தியா நீட்ஸ் ப்ராடக்ட் இன்ஜினியர்ஸ். நல்லா நீங்க புரிஞ்சு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் காலமெல்லாம் முடிஞ்சதுங்க. நான் போய் கோடிங் பண்ணேன், ஒரு கம்பெனியில் இருந்தேன், டிசிஎஸ்ல 6,21,000 பேர் வேலை பார்க்குறாங்க. அதில் நான் போய் சேர போறேன், ரொம்ப சந்தோஷம். டிசிஎஸ் இஸ் அ கிரேட் கம்பெனி. பட் இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, வி நீட் ப்ராடக்ட் இன்ஜினியர்ஸ். பொருளை உருவாக்கக்கூடியவங்க நமக்கு வேணும். இன்னைக்கு நம்ம பேசும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு பேசுறோம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு மிக முக்கியமானது ஜிபியு, கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட், யூசர் ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் நமக்கு வேணும். இன்னைக்கு உலகத்தில் எந்த கம்பெனி அதை ரொம்ப பெருசாக பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிவிடியான்னு ஒரு கம்பெனி பண்றாங்க. அவங்க தான் இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் நம்பர் 1. 90% ஆஃப் ஏஐ சிப்ஸ் அவங்க தான் கொடுக்குறாங்க, ஜிபியு அவங்க தான் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நிவிடியாவோட லேட்டஸ்ட் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக்வெல் B200 ஜிபியூன்னு ஒன்று, மோஸ்ட் அட்வான்ஸ்ட். அதுக்குள்ள எத்தனை டிரான்சிஸ்டர் இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிரான்சிஸ்டர் நமக்கு தெரியும், நம்ம அப்பா அம்மா காலத்தில் 1, 2, 3, 5 டிரான்சிஸ்டர் கொண்டு வரக்கே ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சிப்ல. இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் B200 ஜிபியூல எவ்வளவு டிரான்சிஸ்டர் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது அந்த ஒரு காம்பனன்ட், ஒரு மிஷின், அதான் ஆக்சலரேட்டர், ஏஐ ஆக்சலரேட்டர்னு. இன்னைக்கு அதான் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட். டொனால்ட் ட்ரம்ப் போறப்பெல்லாம் நிவிடியா சீஃபை கூட்டு போறாரு. பாருங்க, எங்க நாட்டுக்கிட்ட ஒழுங்கா நீங்க ஒப்பந்தம் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு சிப் கொடுப்பேன், இதை கொடுப்பேன், ஒரு இடத்தையும் கூட்டு போறாரு. இன்னைக்கு இந்த B200 ஜிபியூல 206 பில்லியன் டிரான்சிஸ்டர் ஒரு இதுக்குள்ள இருக்குங்க. 206 பில்லியன். யோசிச்சு பாருங்க, எப்படிங்க ஒரு டிரான்சிஸ்டரே பார்க்க முடியல? 206 பில்லியன் டிரான்சிஸ்டர் எச் பண்ணி இன்னைக்கு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. நாம இன்னைக்கு ரொம்ப காலம் தூரத்தில் இருக்கிறோம். அதனால தான் யூஎஸ் இஸ் சூப்பர் பவர். அதனால தான் யூஎஸ் பிரசிடென்ட் ஒரு சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு, கைக்கு வந்ததெல்லாம் எழுதுறாரு. காரணம், டெக்னாலஜி அவங்ககிட்ட இருக்கு, மற்றவங்க ஒபே பண்றாங்க. இன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் உங்களை நம்பி ஒன்று சொல்லியிருக்காரு, அடுத்த 10 ஆண்டுகள்ல இந்தியால நாங்களும் இதை கொண்டு வருவோம் அப்படி. we will also bring it. ஒரு 3 நாட்களுக்கு முன்பு நாம நம்முடைய ஃபர்ஸ்ட் சிப்பை ரிலீஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சிப் we released it in India. எப்பங்க? 2025 ரிலீஸ் பண்ணோம், 3 days பேக். அதுக்கு விக்ரம் 32 அப்படிங்கிற பேர் வச்சிருக்கோம். விக்ரம் 32ங்கிற பேர் அது கொடுத்துருக்கோம். நீங்க புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு இந்தியா நீட்ஸ் ப்ராடக்ட் இன்ஜினியர்ஸ். நமக்கு இன்னைக்கு சர்வீஸ் வேணாம். சர்வீஸ் நம்ம எங்கேயோ இருக்கோம், நிறைய இருக்காங்க. ஆனால் இந்த யூஐடியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும், நான் என்ன உருவாக்க போறேன், வாட் ஆம் ஐ கோயிங் டு கிரியேட் இன் திஸ் கண்ட்ரி. நான் புதுசா என்ன செய்வேன்? டெக்னாலஜியா இருக்கலாம், ஒரு கம்பெனியா இருக்கலாம், ஒரு பொருள் செய்யலாம், உலகத்துக்கு ஏற்றுமதி பண்ணலாம். இன்னைக்கு இந்தியாவில் we need people in educational institutions to think what can I create when I come out of this campus. இந்த காலேஜ்ல இருந்து வெளியே வரும் பொழுது எதை நான் உருவாக்க வேண்டும்ங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வரும். இன்னைக்கு வெறும் ஜாப் மைண்ட் செட் இருக்கக்கூடாது. நான் வந்தேன், படிச்சுட்டு எனக்கு கண்டிப்பா ஒரு வேலை கிடைக்கும், யூஐடியில் எப்படியாச்சும் வேலை வாங்கி கொடுத்துருவாங்க, பரவாயில்லைங்க, அது சந்தோஷம். பட் அந்த வேலையினால உங்க வாழ்க்கை மாறப்போதான்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு இந்த நாட்டை மாற்றுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு உங்க கையில் இருக்கு, பெரிய வாய்ப்பு, அருமையான இடத்துல இருக்கீங்க. இன்னைக்கு உலகத்தினுடைய 4வது பெரிய பொருளாதார நாடா இன்னைக்கு இருக்கும். 2029 3வது பெரிய பொருளாதார நாடு ஜெர்மனி ஓவர்டேக் பண்ணிடுவோம் 2-3 வருஷத்துல. அப்படி இருக்கும் பொழுது யூ ஆர் அட் ரைட் டைம், ரைட் பிளேஸ். அடுத்த 18 ஆண்டுகள் வளர்ச்சி பாதையில் இந்தியா இருக்கும் பொழுது நீங்க இருக்க போறீங்க. யங் பீப்புள் உலகத்துல எங்கேயுமே இல்லை, நம்ம ஊர்ல தான் யங் பீப்புள், யங்கஸ்ட் பாப்புலேஷன். மீடியன் ஏஜ் பாருங்க 33 வயசு. சராசரி இன்னைக்கு மக்களுடைய சராசரி ஏஜ் எடுத்தீங்கன்னா 33 வயசு, ரொம்ப யங்கஸ்ட் கண்ட்ரி. ஜப்பான் 57 வயசு, சைனா 45 வயசு, இந்தியா இன்னைக்கு 33 வயசு, யங்கஸ்ட் பாப்புலேஷன் இந்த வேர்ல்டு. அதுல நீங்களும் எங்கா இருக்கீங்க? நீங்க அதை விட குறைவா இருக்கீங்க. நீங்க 21, 22, 23 இருக்கீங்க, மேபி 2021 இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க உங்க லைஃப் முழுவதுமே நான் ஒரு ப்ராடக்ட் செய்யணும், என் லைஃப் அர்ப்பணிக்கணும், அதுல நீங்களும் பணம் சம்பாதிக்கணும், சமுதாயமும் சம்பாதிக்கணும், இந்தியாவும் சம்பாதிக்கணும், நீங்கள் யோசிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். we need product people அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சர்வீஸ் நமக்கு வேணும், பட் சர்வீஸ் யாரு வேணாலும் பண்ணலாம், பட் ப்ராடக்ட் எல்லாத்தினாலையும் பண்ண முடியாது. நீங்க செய்யணும், இந்தியாவுக்கு அது வேண்டும். இன்னைக்கு பிரதமர் அதோடு நிக்கலீங்க, இன்னும் ஒரு படி மேல போறாரு. இந்த சுதந்திர தினம் 15th ஆகஸ்ட் பேசும்பொழுது இன்னைக்கு ஒரு பக்கம் சைனா இருக்கு, ஒரு பக்கம் பாகிஸ்தான் இருக்கு, 2 பேர்த்தையும் நம்ம சமாளிச்சுட்டு இருக்கோம், சண்டை போடுறோம். இப்பதான் ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சிருக்கு. நமக்கு தேவையான விமானங்கள் எங்கெங்கேயோ பணம் கொடுத்து வாங்குறோம். எவ்வளவு விமானங்களை பணம் கொடுத்து வாங்குறோம். நம்ம பிரதம மந்திரி சொன்னாங்க,
அடுத்த 5 வருஷத்துல இந்தியால நாம நமக்கான ஃபைட்டர் ஏர்கிராஃப்டுடைய ஜெட் இன்ஜினை செய்யணும். நம்மளால முடியுமா அப்படின்னு பாருங்க. அவர் திரும்ப திரும்ப ப்ராடக்ட்டுக்கு தான் வர்றார். எல்லாத்தையும் பணம் கொடுத்து லட்சக்கணக்கான டாலர் கொடுத்து வாங்கும் பொழுது கேன் வி கிரியேட் அவர் ஓன் ஃபைட்டர் பைலட் ஜெட் இன்ஜின். ஸோ இன்னைக்கு நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா உங்க டைம் அது கொடுத்து பாருங்க. டைமை கொடுத்து பாருங்க. லேப்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க தெர்மோடைனமிக்ஸ் என்ன, ஹீட் ரியாக்ஷன்ஸ் என்ன, எப்படி செய்யறாங்க, மெட்டலர்ஜி என்ன, ஏன் நம்மளால் இத்தனை காலமா செய்ய முடியல, நாம செய்ய முடியுமா, இதெல்லாம் அடுத்து உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய ஃபீல்டு. அதனால மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நிறைய பேர் படிச்சுட்டு திரும்ப சாஃப்ட்வேர் சைடு தான் போறக்கூடிய ட்ரெண்ட் இருக்கு. அதை ரிவர்ஸ் பண்ண பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் ப்ராடக்ட்டுக்கு நேரம் கொடுங்க. ஜெட் இன்ஜினா இருக்கலாம், சிப்பா இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கலாம். இது நீங்க டே ஒன்ல இருந்து ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், ப்ரொஃபஸர், ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கொலாபரேட்டிவ் அப்ரோச்சோட நீங்க அதை நோக்கி போகும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய நாட்டில் நீங்க கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லை அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு லீடர்ஷிப்பை வளர்த்துவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு கல்லூரி. வேற எங்கேயுமே லீடர்ஷிப் கிடைக்காது. நீங்க கல்லூரியிலிருந்து வெளியே வந்த பிறகு நீங்க லீடரா தான் வரணும். we not have time. இந்த 3-4 இயர்ஸ்ல உங்களுடைய தலைமை பண்பை வளர்த்துக்கிறதுக்கு நீங்க பெரிய முயற்சி எடுக்கணும். how can you be a leader? ஒரு தலைவன்கிறது யார், தலைவிங்கிறது யார், இதெல்லாம் உங்களுக்கு அருமையான நேரம். இந்த 4 வருஷம் கல்லூரிக்குள்ள பரஸ்பரம் நீங்க எப்படி விட்டு கொடுக்கணும், எப்படி பழகணும், எப்படி எல்லா தரப்பட்ட மனிதர்கள்ட்டையும் நாம பழகி போகணும், எப்ப நாம அசர்ட்டிவா இருக்கணும், எப்ப அசர்ட்டிவா இருக்கக்கூடாது, இதெல்லாம் கல்லூரி தான் உங்களுக்கு அந்த பயிற்சி பற்றை. கல்லூரியிலிருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா everybody will start judging you. College is the only place nobody will judge you. College is the only place everybody will treat you as a student. நீங்க காலேஜ் முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவன் சரி இல்லை, சரி நல்ல இன்ஜினியர், கெட்ட இன்ஜினியர். அதனால அந்த கல்லூரியை பொறுத்தவரை உங்களுடைய தலைமை பண்பை வளர்த்தி கொள்வதற்கு ஒரு பயிற்சி பற்றையா நீங்க எடுத்துக்க. ஒரு சின்ன உதாரணம் நான் கொடுக்குறேங்க. ஒரு சின்ன உதாரணம். சிங்கப்பூர் உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன நாடு. 42 கிலோமீட்டர் பை 32 கிலோமீட்டர். சிங்கப்பூருடைய மொத்த இடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம UIT பெரியநாயக்கம்பாளையத்தில் இங்க ஆரம்பிச்சு கருமத்தம்பட்டி வரைக்கும், இப்படி இதான் சிங்கப்பூரோட லென்த்துங்க. கருமத்தம்பட்டி டு பெரியநாயக்கம்பாளையம். திரும்ப இங்க ஆரம்பிச்சு ஒரு பொள்ளாச்சிக்கு முன்னாடி வரைக்கும், இதான் சிங்கப்பூருடைய மொத்தம் 42 by 32. இது இந்த தீவு பாருங்க, 1950-55 காலகட்டத்தில் ஒரு பெர் கேபிட்டா இன்கம், தனி மனித வருமானம் என்பது $300 ஒரு மனுஷனுக்கு. இந்தியா $2500, வெறும் $300. இன்னைக்கு சிங்கப்பூரினுடைய தனி மனித வருமானம் பார்த்தீங்கன்னா $90,000. ஸோ 1950-55ல $300 இருந்த ஒரு நாடு 42 கிலோமீட்டர் பை 32 கிலோமீட்டர். இன்னைக்கு $90,000 இருக்காங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த நாட்டில் என்ன இருக்குங்க? ஒண்ணுமே கிடையாது. கப்பல் வந்தா ஒதுங்கறக்கு ஃபிஷிங் ஹார்பர். 50 ஆண்டுகளுக்கு முன்பு மீன் பிடிக்கிற வலைய செய்வாங்க, மீன் பிடிக்கிற ஊசி செய்வாங்க. அதை தவிர சிங்கப்பூர்ட்ட எந்த டெக்னாலஜி கிடையாது. 1950-55 ஒன்லி திஸ் மச். ரஃபேல்ஸ்னு ஒரு வெள்ளக்காரங்க போகும்போது அந்த ஊரை பிடிச்சி அதை ஒரு ஃபிஷிங் ஹார்பரை, கடல் கப்பல்லாம் வந்தா பார்க் பண்ணிட்டு போலாமே. இன்னைக்கு சிங்கப்பூர் பாருங்க, இட்ஸ் a world leader in multiple things. World leader in finance. It is a world leader in currency exchange. சின்ன நாடு. இன்னைக்கு அவங்ககிட்ட இருக்கிற குவாலிட்டி ஆஃப் பீப்புள் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிசிப்ளினான மனிதர்கள். லைன்ல நிற்பாங்க, கியூல நிற்பாங்க, எங்க யாரும் சத்தம் போட மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப அமைதியான மக்கள். நம்மள மாதிரி கலந்த மக்கள் இருக்கிறாங்க. மலேயஸ் இருக்காங்க, இந்தியன்ஸ் இருக்காங்க, சைனீஸ் இருக்காங்க, வியட்நாமஸ் இருக்கிறாங்க. எல்லாம் கலந்து தான் ஒரு நாடு. எப்படி இந்த நாடு உருவாச்சு? நம்ம 1008 சொன்னாலும் கூட ஒரு மனிதனுடைய தலைமை பண்பு இதற்கு காரணம். நீங்க எல்லாம் படிக்கணும். கல்லூரியில் இருக்கும்போது யூ ஷுட் ஸ்டடி லீடர்ஷிப். லீ குவாங் யூ அப்படிங்கிற ஒரு மனிதன் நீங்க படிக்கணும். எப்படி அந்த மனிதன், ஹூ இஸ் திஸ் கை, எப்படி ஒரு நாட்டை திருத்த முடிஞ்சது, உருவாக்க முடிஞ்சது, அடுத்த கட்டம் எடுத்துட்டு போக முடிஞ்சது. 1959 சிங்கப்பூரினுடைய பிரைம் மினிஸ்டரா பொறுப்பேற்கிறாங்க. 1959 எதுக்காக அவரை சொல்றேன் அப்படின்னாங்க, இன்னைக்கு அரசியல்வாதிகள்னாவே ஒரு கெட்ட பேர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் லீ குவாங் யூ எப்படி இருந்தாருன்னு சொல்றேன். 59 இருந்து 63 வரை சிங்கப்பூர் மலேசியா நாட்டினுடைய ஒரு பகுதி. அது தனி நாடு கிடையாது. 59 to 63 அந்த மலேசியா நாட்டினுடைய சிங்கப்பூர் பகுதியினுடைய பிரதமர். 63 to 65 அப்பதான் சுதந்திரம் வாங்குற நேரம், மறுபடியும் அந்த நாட்டினுடைய தலைவர். 65 90 வரைக்கும் தனி நாடு சிங்கப்பூர், அதற்கும் பிரைம் மினிஸ்டர். 90 அவரே ரிட்டையர் ஆகிறாங்க, வயசாயிருச்சு, அடுத்து இளைஞர்கள் வரணும், விட்டுருங்க. 90 2001 வரைக்கும் மறுபடியும் மினிஸ்டரா கீழே வர்றார். பிரைம் மினிஸ்டரா இருந்து மினிஸ்டரா வர்றார்.
2001 14 வரைக்கும் மென்டரா வர்றாரு. இப்போ எப்படி மென்டர்ஸ்லாம் இருக்காங்க அந்த மாதிரி மென்டரா வர்றாரு. ஸோ 59 ஆரம்பிச்ச வாழ்க்கை 2014 வரைக்கும் 55 ஆண்டுகள் சிங்கப்பூரினுடைய தலைமை பொறுப்புல லீ குவாங் யூ எப்படி அந்த நாட்டை மாத்தினாரு, எப்படி மக்களை வந்து கல்வி கொடுத்தாங்க, எப்படி சிங்கப்பூரை ஒரு வெறும் ஃபிஷ்ஷுக்கு வந்து நெட் செஞ்ச ஒரு நாட்டை இன்னைக்கு இன்னோவேஷன் எக்கானமியா மாத்தினாங்க. படிக்கணும், யூ ஷுட் ரீட் இட். ஏன்னா காலேஜ் விட்டு வெளியே போனீங்கன்னா நீங்க படிக்க முடியாது. இட் இஸ் ஆல் லெசன்ஸ் இன் லீடர்ஷிப். எப்படி அது வின்ஸ்டன் சர்ச்சில் உலகப்போர், 2ஆம் உலகப்போர், எப்படி அவர் பிரிட்டனில் லீட் பண்ணாங்க, எப்படி ஒரு உலக தலைவராக வின்ஸ்டன் சர்ச்சில் இருந்தாங்க, படிக்கணும். அதனால் கல்லூரியில் தயவு செய்து நீங்கள் படிக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் லீடர்ஷிப் எல்லாத்துலேயும் கூட லீடர்ஷிப்பை ப்ரொஃபைல் பண்ணி படிக்கிறதுக்கான நேரத்தை கொஞ்சம் ஒதுக்குங்க. டெக்னாலஜி லீடராக இருக்கலாம், சோஷியல் ஃபீல்டில் லீடராக இருக்கலாம், எக்கனாமிக் ஃபீல்டில் லீடராக இருக்கலாம். தினமும் நீங்கள் ஒரு கோல் வச்சுக்கங்க, இந்த வாரம் ஒரு லீடரை பற்றி நான் படிப்பேன், ஒரு லீடரை பற்றி புத்தகத்தில் படிப்பேன், இன்டர்நெட்டில் படிப்பேன், கூகுள் பண்ணி படிப்பேன், ஏதோ ஒன்று பண்ணுவேன், விக்கிபீடியாவில் படிப்பேன். ஸோ நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு லீடர் நீங்கள் படிச்சீங்கன்னா ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு 52 பேர், ஒரு வருஷத்துக்கு 4 வருஷத்துல நீங்க 200 லீடர் படிச்சிருவீங்க. 200 லீடர்ஸ் வந்து ஒரு குவாலிட்டி நீங்க எடுத்து உங்க லைஃப்ல அந்த மாதிரி வாழ ஆரம்பிச்சா எவ்வளவு பெரிய தலைவனா நீங்க வருவீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நாம் படிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை, அது வேறங்க, அது நமக்கு தேவையில்லை. ஆனா இன்னைக்கு நீங்க இவ்வளவு விஷயங்கள், அவங்க எப்படி இருந்தாங்க, இவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இந்த சேலஞ்சை கன்ஃபரண்ட் பண்ணாங்க, எப்படி இந்த நாட்டை இங்கிருந்து நீங்க கொண்டு வந்தாங்க, எப்படி டெக்னாலஜியில் இந்த கம்பெனியை உயர்த்தினாங்க, அவங்க நாட்டினுடைய தலைவராக இருக்கலாம், கம்பெனியினுடைய தலைவராக இருக்கலாம், சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கலாம். அதனால் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வாரத்திற்கு ஒரு நாள் ஒரு லீடரை நீங்கள் படித்தா போதும், அல்லது டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லீடரை படித்தா போதும். 4 ஆண்டுகளில் 200 தலைவர்களை படிப்பீங்க. இது ஜான் எஃப் கென்னடி, அமெரிக்காவுடைய தலைவராக இருந்தவர், ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், ப்ரொஃபைல்ஸ் இன் கரேஜ். அப்படி நான் தலைவனாக வந்திருக்கிறேன்னா இத்தனை தலைவர்களை படித்தேன், அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் செய்தியை சேகரித்தேன், அதை வச்சு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு, ப்ரொஃபைல்ஸ் இன் கரேஜ் பை ஜான் எஃப் கென்னடி. ஸோ அதனால் நிச்சயமாக கல்லூரியில் படிக்கிற வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க, நிறைய படிங்க. அகாடமிக் ஒரு பக்கம், பட் நல்லா நான் வச்சுங்க, அது கிளாஸ் ரூம் மட்டும்தான். இட் இஸ் ஒன்லி அன் எனேபிளிங் என்வரான்மெண்ட். ஸ்கூலுக்கு கிளாஸ் ரூமுக்கு வெளியே படிக்கணும். டெக்னாலஜி உங்கள் வாழ்க்கையை மாற்றுது, நல்லா புரிஞ்சுக்குங்க. நமக்கு சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் வேணும், அதை விட முக்கியமாக ப்ராடக்ட் இன்ஜினியர்ஸ் வேணும். ரிஸ்க் எடுக்கிறதுக்காக காலேஜ்க்கு வந்திருக்கேன். காலேஜ் வில் கிவ் யூ ஆப்பர்ச்சுனிட்டி டு டேக் அ ரிஸ்க். நான் சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்கணும், தயவு செஞ்சு ஆரம்பிங்க. நான் வேலைக்கு போகிறத கொஞ்ச நாள் ஒத்தி வைக்கணும், பண்ணுங்க. நான் போய் ஹையர் ஸ்டடீஸ் படிச்சுட்டு வரணும், படிங்க. ஆனால் கிளாரிட்டியோட அந்த 4 வருஷத்தில் முடியுங்க. என்ன செஞ்சாலும் கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். திடீர்னு 4th இயர் வந்துடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்போம். வேலைக்கு போகலாமா வேண்டாமா, ஹையர் ஸ்டடீஸ் போகலாமா வேண்டாமா, அந்த மாதிரி சூழ்நிலைக்கு உங்களை தள்ளிடாதீங்க. யோசிச்சு 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 அந்த படிக்கட்டுக்கு உங்களை கொண்டு போங்க. லீடர்ஷிப்பை பற்றி நிறையா படிங்க, வாரத்துக்கு ஒருத்தரை படிங்க. 4 வருடத்தில் 200 பேர்த்துக்கு மேலே நீங்கள் படிப்பீங்க. அத்தனை பேர்த்துட்டு இருக்கக்கூடிய குவாலிட்டியை உறிஞ்சுங்க, ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சுங்க. உங்கள் வாழ்க்கையை தகுந்த மாதிரி மாற்றிக்க பாருங்கள். யாருமே பெர்ஃபெக்ட் லீடர் கிடையாது. மகாத்மா காந்தி அவருடைய லைஃப் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம தேசத்தின் தந்தை அவங்க வாழ்க்கையினுடைய முதல் கட்டத்தை பாருங்கள். அவர் செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் எழுதுறாரு. அவர் என்னென்ன தப்பு நான் பண்ணேன், என்னென்ன தவறுகளா, சொல்ல முடியாத தவறுகள்லாம், இந்த மைக்கில் நான் சொல்ல முடியாத தவறுகள் எல்லாம் அவர் எழுதியிருக்கின்றார் புத்தகத்தில். எப்படி நான் என் மாத்துக்கிட்டேன் அதுவும் எழுதியிருக்கார். சத்திய சோதனை, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் ட்ரூத். யாருகிட்ட இருந்தெல்லாம் கத்துக்கிட்டேன் அதையும் எழுதியிருக்கிறார். அதன் பிறகுதான் தேசத்தினுடைய தந்தையா மகானா அவர் வந்தார். ஸோ எந்த லீடராக இருந்தாலும் ஒரு டிரான்சிஷன் பாயிண்ட்ல நீங்க உங்களைய நல்வழிப்படுத்தி நல்ல பாதையில் போக ஆரம்பிக்கணும். கல்லூரியை தவிர பெஸ்ட் பாதை உங்களுக்கு கிடையாது. யூ ஆர் இன் காலேஜ். நிறைய படிங்க, நிறைய கற்றுக்குங்க, நிறைய விஷயங்களை உங்களை செதுக்குவதற்காக பயன்படுத்துங்க. இந்த பெட்டி டாக்ஸ், ஸ்மால் டாக்ஸ்க்கெல்லாம் போகாது. ஒரு பழமொழி இருக்கு, ஸ்மால் மைண்ட்ஸ் டாக் அபவுட் பீப்புள், ஆவரேஜ் மைண்ட்ஸ் டாக் அபவுட் ஈவெண்ட்ஸ், கிரேட் மைண்ட்ஸ் டாக் அபவுட் ஹிஸ்டரி. அதாவது சின்ன புத்தி இருக்கிறவங்க மற்ற மனுஷங்களை பற்றியே பேசிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் புத்தி இருக்கிறவங்க நடக்கிறத பற்றி பேசிட்டு இருப்பாங்க, நிறைய புத்தி இருக்கிறவங்க சரித்திரத்தை பற்றி பேசுவாங்க. ஸோ ஸ்மால் மைண்ட்ஸ், ஆவரேஜ் மைண்ட்ஸ், கிரேட் மைண்ட்ஸ். சின்ன புத்தி யாராச்சும் இருந்ததுன்னா அவங்கள கூப்பிட்டு சொல்லுங்க, ஏன் இன்னொருத்தரை பற்றி பேசுகிற, நாம நேர விஷயத்த பேசலாம். ஈவெண்ட்டை பற்றி பேசிட்டு இருக்காங்கன்னா ஹிஸ்ட்ரியை பற்றி பேசவே. அதனால் இந்த காலேஜில், யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மேலே இருக்கக்கூடிய அற்புதமான தலைவர்கள், இந்த கல்லூரியினுடைய பேராசிரியர்கள், அவர்களுடைய ஆசையோடு, அருளோடு, பெற்றோர்களுடைய துணையோடு, let you all become great minds, let you all change the course of history.
இந்த சரித்திரத்தினுடைய பக்கங்கள் உங்கள் பெயர் வலிமையாக வரும்படி நீங்க நடந்துக்குங்க. அதற்கான வாய்ப்பு ஆண்டவன் கொடுப்பான். முழுமையா அந்த 4 ஆண்டுகள் 600 நாளை பயன்படுத்திக்கங்க. யாருக்கும் கிடைக்காத ஒரு நாடு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. 1980 அப்பா அம்மா கிடைக்கலைங்க, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் போய் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. 1990 2000 பேங்க்ல வேலை கொடுத்தா போதும். 2000 2010 சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கொடுப்பாங்களா? ஆனால் 2025 உலகமே உங்கள் முன்னால் கை கட்டி நின்று கொண்டிருக்கக்கூடிய நாட்டில் நீங்க இருக்கீங்க. அது இளைஞராக இருக்கீங்க. அதனால் இதை நீங்க தயவு செஞ்சு தவற விட்டுறாதீங்க. கோ அண்ட் கான்கர் த வேர்ல்ட். நல்லா பண்ணுங்க. 4 ஆண்டுகள் முழுமையாக பயன்படுத்துங்க. திரும்ப நான் சொல்றேன், ஒரு டைரி மெயின்டைன் பண்ணுங்க. டைரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தினமும் நடக்கிறத டைரியில் எழுதி வச்சிருங்க. உங்களுக்கே தெரியும், அந்த தாள் எம்டியா இருக்குன்னா அந்த நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். அந்த தாளில் ஒரு 4 நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னா தட் லைஃப் இஸ் ஒர்த் லிவ்ட், தட் டே இஸ் ஒர்த் லிவ்ட். ஒரு சின்ன டைரி மெயின்டைன் பண்ணுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் நல்லதாக அமையும். மற்றும் ஒரு முறை மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய மனிதர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது சாதாரண ஒரு சகாப்தம் கிடையாது. 99 யுனைடெட் இன்ஃபோடெக்காக, 2009 யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியாக, 2018 யுனைடெட் பப்ளிக் ஸ்கூலாக, 2019 காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, 2019 யுனைடெட் காலேஜ் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், 2020 யுனைடெட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், 2020 யுனைடெட் காலேஜ் ஆஃப் நர்சிங், 2021 யுனைடெட் காலேஜ் ஆஃப் பிசியோதெரப்பி தொடர்ந்து தங்களை மேம்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். பெரிய மனிதர்கள் ஒரு பெரிய லட்சிய நோக்கோடு உங்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு இந்த யுனைடெட் குழுமத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல மனிதர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு அவ்வளோ அர்ப்பணிப்பு செய்து கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்குறாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் டே நான் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகும்போது இதே மாதிரி எங்கள் அப்பாவும் நானும் 2 தகர டப்பா எடுத்துகிட்டு தான் கோயம்புத்தூர் வந்தோம். எங்கள் அப்பா அதே மாதிரி இங்கே உட்கார்ந்தாங்க. இதே மாதிரி நானும் இண்டக்ஷனில் இருந்தேன். 2002 கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. இன்னைக்கு உங்களை பார்க்கும் பொழுது அதே யோசனை தான் எனக்கு வருது. அப்பா ஒரு பக்கம், குழந்தைகள் ஒரு பக்கம். அப்பா பெரிய ஒரு நம்பிக்கையோடு இங்கே வந்து உங்களோட இருக்கிறாங்க. நம்பிக்கையை காப்பாற்றுங்க. அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. ஏதாச்சும் தவறு செய்ய போகும்போது அப்பா அம்மா என்ன நினைப்பாங்கன்னு ஒரே செகண்ட் நீங்கள் யோசிச்சா போதும். லைஃப்பில் எந்த தவறு எப்பொழுதும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதனால் நிச்சயமாக இந்த 4 ஆண்டுகள் சிறப்பாக, அடுத்த 50 ஆண்டுகள் இன்னும் சீரும் சிறப்புமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அண்ணன் சண்முகம் அவர்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும், பேராசிரியர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓடுகின்ற நன்கதிரவன்.